அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 1 முடிஞ்சிட்டு இன்னைக்கு காலையில வந்து உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுல நிறைய மாணவர்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார். இதுல நான் எதை ஓகே பண்றது அப்படிங்கிறதுக்கான குழப்பம் இருக்கு. நான் அதை ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதுல 5 ஆப்ஷன்ல எதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, சூஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் பிலோ கொடுத்துருக்காங்க. 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர். நான் இப்போது ஒதுக்கப்பட்ட இடத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன காலேஜ், எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சா அதை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட். என்னன்னா இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்கு மேல ஏதாவது இருந்தா, எனக்கு ஏதாவது காலேஜ் இருந்தா பார்த்து சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி கொடுக்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 26ஆம் தேதி ப்ரொவிஷனல் வராது. 26ல இருந்து 30க்குள்ள நீங்க உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். அதுல 25,000 ரூபாய் பணம் கட்டணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் பணம் கட்ட தேவையில்ல. ஒருவேளை உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்ல வந்து உங்களுக்கு அதே காலேஜ் கிடைக்குன்னா அதே காலேஜுக்கு அந்த அமௌண்ட்டு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருவாங்க. ஒருவேளை ஏதாவது சேஞ்சஸ் கிடைச்சி வேற காலேஜ் கிடைக்குன்னா அந்த காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஐ டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர். நான் இப்போத எனக்கு கொடுத்ததை நிராகரிச்சுட்டு இதுக்கு மேல ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப கரண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு டிக்ளைன் ஆயிரும். அப்போர்ட்ல ஏதாவது சீட்டு கிடைச்சா நீங்க எடுத்துக்கலாம். அப்படி கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அடுத்த ரவுண்டுக்கு மூவ் பண்ணலாம். அதாவது இது ஆகையால் அடுத்த வட்டத்திற்கு எனக்கு வந்து சிறந்த ஒதுக்கீட்டை பெற முயற்சி செய்கிறேன். அதாவது அப்படி இல்லைன்னா மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். மூணாவது ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஐ டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர். நான் நேரடியாகவே இந்த ஆர்டர் வந்து இந்த காலேஜ் வந்து எனக்கு பிடிக்கல, இந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்கல, நான் வந்து இதை டிக்ளைன் பண்ணிட்டு நேரடியாகவே நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன். அதாவது மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் டு எனேபிள் பார்ட்டிசிபேஷன். நாலாவது கொடுத்தீங்கன்னா நீங்க கரண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் டிக்ளைன் பண்ணிட்டு டைரக்டாவே நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு போற மாதிரி. அஞ்சாவது கொடுத்தீங்கன்னா, ஐ டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் குவைட் த கவுன்சிலிங். அப்படின்னா எனக்கு இப்போது ஒதுக்கப்பட்டத இடத்துல இருந்து நான் வந்து நிராகரிச்சுட்டு இந்த கவுன்சிலிங் 2026 இந்த கவுன்சிலிங்ல இருந்தே நான் வெளியேறிடுறேன். அப்ப நீங்க 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு எந்த ரவுண்டுமே நீங்க அட்டன் பண்ண முடியாது 5வது ஆப்ஷன் கொடுக்கும் போத. ஸோ இந்த 5 ஆப்ஷனுமே கண்டிப்பா நீங்க நல்லா தெளிவா படிச்சு பார்த்து கொடுங்க. சீட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கு மேல சேஞ்சஸ் எது வேணும்னா செகண்ட் போங்க, அப்போர்டு கொடுங்க. இது வேணாம், அப்போர்டு மட்டும் வேணும்னா 3வது போங்க. 4வது வந்து ரெண்டுமே வேணாம், நான் வந்து அடுத்த ரவுண்டு போறேன்னா 4வது கொடுங்க. எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம் அப்படின்னா 5வது ரவுண்டு போங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த 5 ஆப்ஷன்ல உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா என்னுடைய நம்பர் கமெண்ட் பாக்ஸ்ல தரேன். நீங்க நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதனால அவசரப்படாம இருங்க. கண்டிப்பா நம்ம சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.